வணக்கம். என்னோட பேர் மருத்துவர் சபரினா. நான் ஒரு மூட்டு தசை இணைப்பு நிபுணர், ரொமட்டாலஜிஸ்ட். இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரைகள் எழுதி கொடுத்த உடனே எல்லாரும் கேட்குற ஒரு காமன் கொஷின், சார் நான் டயட் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை பற்றின பதிவு தாங்க இது. சரி, இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், அதாவது இன்ஃப்ளமேஷன் குறைக்கிற டயட் அப்படின்னு சொல்லி உலகத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் 3 வகையான காம்பவுண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா பாலிஃபீனால்ஸ். என்ன சார் இதெல்லாம் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற முருங்கைக்கீரை, இல்லை புடலங்காய், இல்லை சவு இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற நட்ஸில் இருக்குங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சாலை மீன், மத்தி மீன், அயில மீன் இது போன்ற மீனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே கிடைக்குங்க. பாலிஃபீனால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற ஸ்பைசஸில், அதாவது இந்த இஞ்சி, மஞ்சள், இல்லை கொத்தமல்லி இது போன்றதில் பாலிஃபீனால்ஸ் நிறைய இருக்குங்க. இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக சாப்பிட முடியாதுங்க. அதாவது பாலிஃபீனால்ஸ் மட்டும் ஒருத்தர் சாப்பிட முடியாது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ பொதுவாக நம்ம சாப்பிட்ற டயட் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அடை, இல்லை ஒரு மில்லட் தோசை, இல்லை ராகி தோசை ஒரு சூப்பரான டயட்டாக இருக்குங்க. மதிய சாப்பாடுக்கு ரைஸை குறைச்சிக்கிட்டு நிறைய கீரைகள், கீரை கூட்டு, இல்லை கீரை சாம்பார், இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு அவியல் இது போன்ற சாப்பாடு ஒரு பர்ஃபெக்டான லஞ்சாக இருக்குங்க. இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சொன்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அந்த சாலை மீன், மத்தி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய தருங்க. இப்போ நீங்கள் பழங்கள் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு கிடைக்கிற காமன் பழங்கள், அதாவது இந்த கொய்யாப்பழம், பப்பாளி இதுவே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த 3 வகையான காம்பவுண்ட்ஸ் இருக்க டயட், அதாவது இந்த ஃபைபர், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், பாலிஃபீனால்ஸ். ஸோ இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கூட அவங்க இந்த முடக்குவாத மாத்திரை எடுக்கும்போது அவங்களோட இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி அவங்களோட சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ் இது இருக்க சாப்பாடு வகைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.